Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you and bless you that you have given us this occasion to come and worship you. பரமபிதாவே, உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் கொடுத்திருக்கிற இந்த தருணத்திற்காக நன்றி சொல்லுகிறோம், துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். Lord, we remember so many of the Christians in India across the state, across the country who are not having this privilege to worship you peacefully on a Sunday morning. ஆண்டவரே, இந்திய தேசத்தில் எங்கும் இந்த ஞாயிறு ஆராதனையிலே சமாதானத்தோடு உம்மை ஆராதிக்க முடியாத கிறிஸ்தவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். Lord, many of our own LEF churches, Lord, in Bansi and other places, they are being harassed for worshiping Jesus Christ. எங்களுடைய சதகவாசத்தில் கூட பான்சி போன்ற மற்ற இடங்களிலும் இயேசுவை ஆராதிப்பதினாலே அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். Lord, we pray that you will deliver them. ஆண்டவரே, நீர் அவர்களை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம். And we also pray that we'll be sensitive to this freedom which you have given to us. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சுயாதீனத்தை குறித்து நாங்கள் உணர்வுள்ளவர்களாக இருக்க செய்யும்படி ஜெபிக்கிறோம். Even now as we worship you, இப்பொழுது உம்மை நாங்கள் ஆராதிக்கும் போது let the words of my mouth and the meditations of all our hearts be acceptable in your sight. என்னுடைய வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படட்டும். In the mighty name of our Lord and Savior Jesus Christ I pray. Amen. எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமென். This Psalm 15 is referred to as a blueprint for spiritual integrity. இந்த 15ஆம் சங்கீதம் ஆவிக்குரிய உத்தமத்திற்கு உரிய ஒரு வரைபடம் போல் சொல்லப்பட்டிருக்கிறது. This sermon is about spiritual integrity. இந்த பிரசங்கமானது ஆவிக்குரிய உத்தமத்தை குறித்து. Integrity is a word which is very commonly misused nowadays. உத்தமம் என்ற வார்த்தை இந்த நாட்களில் பொதுவாக தவறாக பயன்படுத்தப்படுகிறது. And we must all understand that there are two kinds of integrities. If I can use that word. உத்தமம் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்த முடியும் என்றால் இரண்டு விதமான உத்தமங்கள் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். One is that secular integrity which the world knows and approves. ஒன்று உலகம் அறிந்து உலகம் அங்கீகரிக்கிற மதசார்பற்ற உத்தமம். And the other one is the biblical integrity which is taught to us from the Bible. இன்னொரு உத்தமமோ நமக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வேதத்தில் இருக்கும் உத்தமம். And this integrity is a framework in which the person behaves and applies, and the framework in which he is expected to adhere to. உத்தமம் என்று சொல்லும் பொழுது ஒரு நபர் அந்த ஒரு வடிவமைப்பிற்குள்ளாக தன்னை வைப்படியாக பார்ப்பது. Secular integrity not one time we often use, and if we have integrity it does not that. மதஸ்ர உத்தமமும் குறியமும் வித்தியாசம். அநேக நேரங்களில் நாம் இப்போதாக மதஸ்ர உத்தமத்திலே இருந்தால் பரலோகம் போய்விடலாம் என்று யோசிக்கிறோம். This secular integrity is a thing which kind of goes along with the waves of the times in the world. மத சார்பற்ற உத்தமம் என்று சொல்லும் பொழுது உலகத்தின் நேரத்தின் அலைகள் எப்படி போகிறதோ அதோடு சேர்ந்து செல்லக்கூடியது. I'm using the word secular in using it according as a worldly integrity. Let us talk about worldly integrity. நாம் இந்த மத சார்பற்ற என்பதை பயன்படுத்தும் பொழுது உலக பிரகாரமான உத்தமம் அதை குறித்து நான் சொல்லுகிறேன். And if the world's values change, the secular integrity also changes. உலகத்தினுடைய மதிப்பீடுகள் மாறுகிறது என்றால் இந்த உலக பிரகாரமான உத்தமமும் மாறிப்போகும். And yesterday I met someone who told me that by the end of year 2040 we will all be controlled by what we call as the software apps.
நேற்று நான் ஒருவரை சந்தித்தேன். எனக்கு அவர் என்ன சொன்னார் என்றால் 2040ஆம் ஆண்டிற்குள்ளாக நாம் எல்லாருமே நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த ஆப் மூலமாக கட்டுப்படுத்தப்படுவோம் என்கிறார். Even today, most of our day-to-day activities we are dependent on the apps. இன்றைக்கும் கூட நம்முடைய அனுதின வேலைக்கு கூட இந்த ஆப்பை நாம் சார்ந்திருக்கிறோம். But the difference is today the apps do what we want them to do. வித்தியாசம் என்னவென்றால் இன்றைக்கு இந்த ஆப்கள் நாம் என்ன செய்ய விரும்புகிறோமோ அதை செய்கிறது. If you want a Uber or a Ola taxi or an auto, we tell that app to do that, and then it brings a Uber or a Ola taxi or an auto. நமக்கு ஓலா டாக்ஸியோ ஆட்டோவோ வேண்டும் என்றால் இந்த ஆப் இடத்திலே இதை கொண்டு வரும்படியாக சொல்லுகிறோம், அது அதை கொண்டு வருகிறது. But those apps which are going to control us, they will tell us what to do. ஆனால் நம்மை கட்டுப்படுத்தும்படியாக வர இருக்கிற இந்த ஆப்புகள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும். When a person should go to sleep and when he should wake up and what he should eat and what he should not eat. எப்பொழுது ஒரு நபர் உறங்க போக வேண்டும், எப்பொழுது எழுந்திருக்க வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்றெல்லாம். And when he goes to the office or to the workplace, what he should do first, which email he should address first. அலுவலகத்திற்கு அவர் செல்லும் பொழுது முதலாவது என்ன செய்ய வேண்டும், முதலாவது எந்த காரியத்திலே பொறுப்பெடுக்க வேண்டும். And then they say it will control our friendships, even our intimate relationships will be governed by these apps. நம்முடைய நட்புகளை அவைகள் கட்டுப்படுத்துமாம், நம்முடைய நெருக்கமான உறவுகளை கூட இந்த ஆப்புகள் தான் கட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார்கள். So during those times, conforming to these apps will be considered integrity. அந்த நாட்களிலே இந்த ஆப்புக்கு ஒத்த விதமாக ஜீவிக்கிறோம் என்றால் உத்தமம் என்று கருதப்படும். But then it is not so with spiritual integrity. ஆனால் ஆவிக்குரிய உத்தமத்தில் அப்படி அல்ல. Spiritual integrity is based on the unchanging nature and character of God and according to the standards which are set in the word of God. ஆவிக்குரிய உத்தமம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய மாறாத சுபாவத்தை சார்ந்ததாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையிலே இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அளவுகளை பொறுத்ததாக இருக்கிறது. The word of God abideth forever. தேவனுடைய வார்த்தை என்றென்றும் இருக்கும். Jesus said, heaven and earth shall pass away, but my words shall never pass away. இயேசு சொன்னார், வானம் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. So spiritual integrity is based on the word of God which doesn't change. ஆகவே ஆவிக்குரிய உத்தமம் என்பது மாறாத தேவனுடைய வார்த்தையை சார்ந்தது. So spiritual integrity is not some moral code which we all understand it to be. ஆவிக்குரிய உத்தமம் என்று சொல்லும் பொழுது நாம் விலகிக் கொள்ளும்படியான சன்மார்க்க அளவுகள் அல்ல. It means completeness. அது முழுமையை குறிக்கிறது. It means uncorruptedness. No, not corrupt. அது சீர்கேடாத ஒன்றை காட்டுகிறது. Purity and sincerity. தூய்மையும் உண்மைத்தன்மையும். All according to the standards laid down in the Bible. எல்லாமே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அளவுகளின்படி. Psalm 26:1 David says this. சங்கீதம் 26:1 தாவீது இப்படி சொல்லுகிறார். Judge me, O Lord, for I walked in mine integrity. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன். I walked in mine integrity. நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். Walking means what? Living a continuous habit of living in integrity. நடப்பது என்று சொன்னால் என்ன? நாம் உத்தமத்திலே தொடர்ந்து ஜீவிப்பது. The Bible states that integrity is not the beginning and the end of speaking something about some truth. உத்தமம் என்பது ஏதோ சில சத்தியத்தை பேசுவதின் ஆரம்பமோ முடிவோ அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. When we speak truth to others, then we think that we have integrity. மற்றவர்களிடத்தில் நாம் உண்மை பேசினால் நாம் உத்தமமாக இருக்கிறோம் என்று யோசிக்கிறோம். But spiritual integrity is being honest with God. ஆனால் ஆவிக்குரிய உத்தமம் என்று சொல்லும் பொழுது தேவனிடத்தில் நேர்மையாக இருப்பது. And staying faithful to God in spite of adverse circumstances. எப்படி ஒரு மோசமான சூழ்நிலை வந்தாலும் தேவனிடத்தில் உண்மையாக இருப்பது. And the Bible tells us about so many people who walked in integrity. உத்தமத்திலே நடந்த அநேகரை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. Bible does not contain a specific clear-cut definition of what is integrity. உத்தமம் என்பதற்கு மிக தெளிவான நிச்சயமான விளக்கத்தை வேதம் சொல்லவில்லை. But it is showing us so many examples of men and women who have displayed extraordinary
integrity in their spiritual lives. தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அசாதாரணமான உத்தமத்தை காட்டிய அநேக ஆண்கள் பெண்களை குறித்து உதாரணங்களை அது கொடுக்கிறது. Through which we can understand what is spiritual integrity. அதன் மூலமாக ஆவிக்குரிய உத்தமம் என்றால் என்ன என்று நாம் விளங்கிக் கொள்ள முடியும். And here I have to say one thing. இங்கே நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். All along I have always been preaching according to the sequence which is laid out in the Bible. நான் மட்டும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரிசை அளவுகளின்படி பிரசங்கித்து வந்திருக்கிறேன். But today I am going to make a break. இன்றைக்கு நான் அதிலிருந்து வெளிவர போகிறேன். I am going to talk about who are my favorites as far as spiritual integrity is concerned. ஆவிக்குரிய உத்தமத்தை பொறுத்த மட்டிலே My favorites. எனக்கு பிரபலமானவர்களை குறித்து நான் பேச இருக்கிறேன். Not exactly according to what is laid out in the Bible. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அதே அளவின்படி அல்ல. We are going to talk about 10 men and women who displayed extraordinary biblical integrity. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட உத்தமத்தை வெளிக்காட்டிய அசாதாரணமான 10 ஆண்கள் பெண்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். I could be wrong in this in my ranking, but please forgive me. இதிலே நான் ஒருவேளை தவறாக இருக்கலாம், மன்னித்துக் கொள்ளுங்கள். And first and foremost, my hero of integrity is Uriah the Hittite. முதலாவது அந்த உத்தமத்தினுடைய ஒரு ஹீரோ என்று சொல்லும்படியாக இந்த உரியாவை குறிக்கிறது. And if you go through his what Uriah has done, you will be amazed what he has done. உரியா என்ன செய்தான் என்பதை நீங்கள் பார்த்தால் அதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். The context is David committed adultery with his wife Bathsheba. தாவீது தன்னுடைய இவனுடைய மனைவியாகிய பத்சேபாள் இடத்தில் விபச்சாரம் செய்தான், அந்த பொருளிலிருந்து வருகிறது. And then when Bathsheba said, look, I am with child, David connived a very cruel plan. பத்சேபாள் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று தாவீதுக்கு சொல்லிய பொழுது தாவீது ஒரு பயங்கர தந்திரமான திட்டத்தை வகுத்தான். David tells Joab, you ask this fellow Uriah to come home. தாவீது உரியாவை இங்கே வரச்சொல் என்று யோவாபிடத்தில் சொன்னான். And then when Uriah comes home, David calls him and talks to him. உரியா வீட்டிற்கு வந்த பொழுது தாவீது அவனை அழைத்து பேசினார். He gives him a feast. அவனுக்கு நல்ல விருந்து கொடுத்தார். And then he says, you go home and spend the time with your wife. பிற்பாடு நீ வீட்டிற்கு போய் உன் மனைவியோடு நேரத்தை செலவழி என்றார். But Uriah did not do that. ஆனால் உரியா அதை செய்யவில்லை. And you must know that Uriah did not leave the battlefield on his own volition. He was called by David the king through his commander, so he came home. உரியா தானாகவே போர்க்களத்தை விட்டு வீட்டிற்கு வரவில்லை. அந்த தளபதி மூலமாக தாவீது அவனை அழைத்து அனுப்பினார். ஆகவே அவன் வீட்டிற்கு வந்தான். But Uriah did not go home. He slept at the door of king's house with all the servants of his lord and went not down to his house. ஆனால் உரியாவோ தன்னுடைய வீட்டிற்கு போகவில்லை. தன்னுடைய ஆண்டவனினுடைய வேலைக்காரர்களோடு சேர்ந்து அவன் அந்த அரண்மனை வாசலண்டை உறங்கினான். 2 Samuel 11:11. 2 சாமுவேல் 11:11. And Uriah said unto David, the ark and Israel and Judah, they abide in tents, and my lord Joab and the servants of my lord are all encamped in the open fields. Shall I then go into my own house to eat and drink and to lie with my wife? As thou livest and as thy soul liveth, I will not do this thing. உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடே சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்மாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். First he said the ark and Israel and Judah, they are all abiding in tents. முதலாவது அவன் சொன்னான் அந்த தேவனுடைய பெட்டி என்றான், பிற்பாடு யூதர்கள் என்றான், பிற்பாடு கூடாரம் என்றான். And the ark represents God, the Almighty God. அந்த தேவனுடைய பெட்டி சர்வ வல்லமையுள்ள தேவனை குறிக்கிறது. And Uriah, in his understanding, he said God himself is out there fighting for the people. உரியா சொன்னான், தேவனே அங்கே இருந்து தன் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். So how can I leave him and come down and enjoy? அப்படியானால் நான் எப்படி அவரை விட்டு வந்து இங்கே அனுபவிப்பது? He refused what King David said. தாவீது ராஜா சொன்னதை அவன் மறுத்தான். And then Uriah, he carried his own death sentence.
உரியா தன்னுடைய மரண தண்டனையை அவனே அந்த பத்திரத்தை சுமந்து சென்றான். When David found that Uriah was not going to his house, he wrote a letter to Joab and say, you put this fellow right in the front of the battlefield so that he will die. உரியா தன்னுடைய வீட்டிற்கு போக மாட்டேன் என்கிறான் என்று தாவீது அறிந்த பொழுது அவன் ஒரு கடிதத்தை கொடுத்து யோவாபிடத்திலே சொன்னான், இவன் யுத்தத்திலே மரிக்கும்படியாக போர்க்களத்தில் முன்னாலே நிறுத்து என்றான். Look at the contrast. முரண்பாடை பாருங்கள். Uriah was not going to spend time with his legally wedded wife. உரியா தான் சட்ட ரீதியாக திருமணம் செய்து கொண்ட மனைவியோடு நேரத்தை செலவழிக்க போகவில்லை. King David he did an adulterous thing with somebody else's wife. ஆனால் தாவீது ராஜாவோ வேறு ஒருவனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தான். And Uriah was being fettered by the king to go and stay with his wife. சென்று தன்னுடைய மனைவியோடு ஜீவிக்கும்படியாக உரியா தாவீதினாலே அதிகமாக அவன் அங்கே வலியுறுத்தப்பட்டான். And Uriah was fighting for God's people in the fields. உரியா தேவனுடைய ஜனங்களுக்காக போர்க்களத்திலே சண்டையிட்டு கொண்டிருந்தான். David as the king was supposed to go and lead the soldiers in the field, but instead he was sitting in his house. தாவீது அவன் தன்னுடைய போர் சேவகர்களுக்கு உதவி செய்யும்படியாக போர்க்களத்திற்கு போக வேண்டும், ஆனால் அவனோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தான். Because of which he fell into this sin. அது நிமித்தமாக இந்த பாவத்தில் விழுந்தான். And so because of this integrity, David's plan to lay the blame of the child on Uriah completely failed. இந்த உத்தமத்தின் நிமித்தமாக அந்த குழந்தையை குறித்த குற்றத்தை உரியாவின் மேல் போடும்படியான தாவீதின் திட்டம் தோற்று போனது. What a mighty great example of integrity. உத்தமத்தினுடைய எவ்வளவு பெரிய உதாரணமாக இது இருக்கிறது. When God is there, when the Ark of Covenant is there in the open, when my commander is there in the open, when all my fellow troops are fighting out the enemies, how can I come and enjoy? தேவன் அங்கே இருக்கும் பொழுது, தேவனுடைய பெட்டி இருக்கும் பொழுது, என்னுடைய தலைவனாகிய யோபு அங்கே போர்க்களத்திலே, என்னுடைய சக போர் வீரர்கள் போர்க்களத்தில் இருக்கும் பொழுது நான் வந்து எப்படி அனுபவிக்க முடியும்? Secondly, I consider Joseph, the husband of Mary, as a towering example of integrity. இரண்டாவதாக உத்தமத்திற்கு உதாரணமாக மரியாளுடைய கணவனாகிய யோசேப்பை ஒரு பெரிய உதாரணமாக கருதுகிறேன். When Joseph found out that Mary was pregnant before the wedding, திருமணத்திற்கு முன்பு மரியாள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று யோசேப்பு பார்த்தபோது, he was not willing to make a public example of her by putting her away. அவளை தள்ளிவிட்டு ஊர் ஜனங்கள் அறியும்படியாக செய்ய அவன் விரும்பவில்லை. He was wanting to do it in a private manner. அதை அவன் ரகசியமாய் செய்ய விரும்பினான். Because his own family's reputation was at stake. ஏனென்றால் அவனுடைய சொந்த குடும்பத்தினுடைய அந்த மதிப்பும் அங்கே பணயம் வைக்கப்படும். Which family would say that my son is going to get married or is getting married to a girl who is already pregnant by someone who we do not know and he does not know? என்னுடைய மகன் ஏற்கனவே யாரென்று நாங்கள் அறியாத ஒருவன் மூலமாக கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்ய போகிறான் என்று சொன்னால் எந்த குடும்பம் அதை ஏற்றுக்கொள்ளும்? He did not want that innocent girl Mary to become a public spectacle. அந்த அரியா பெண்ணாகிய மரியாள் ஊராருடைய கண்களுக்கு முன்பாக நிற்க அவன் விரும்பவில்லை. And then again when Joseph was warned by the angel that the child which is there in Mary's womb has been conceived by the Holy Spirit, அந்த மரியாளின் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை பரிசுத்த ஆவியினால் உருவானது என்று தேவதூதன் யோசேப்பிற்கு சொன்னபோது, he understood what was happening. என்ன நடக்கிறது என்பதை அவர் விளங்கிக் கொண்டார். And the Bible says in Matthew 1:25, மத்தேயு 1:25 வேதம் சொல்லுகிறது, and knew her not till she had brought forth the firstborn son. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்தான். How difficult it will be for a young man to get married and not touch his wife. ஒரு வாலிபன் திருமணமாகி தன்னுடைய மனைவியை தொடாமல் இருப்பது எவ்வளவு கஷ்டமான காரியம். Joseph did that. ஆனால் யோசேப்பு அதை செய்தான். He knew that what he was dealing with was something very divine. அவன் செய்கிற காரியம் மிகவும் தெய்வீகமானது என்பதை அவன் அறிந்திருந்தான். So thirdly, the next person whom I consider is another Joseph.
நான் பார்க்கிற மூன்றாவது நபர் இன்னொரு யோசேப்பு. We are all familiar with this. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். Genesis 39 chapter. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம். Joseph the son of Jacob. யோசேப்பு யாக்கோபின் குமாரன். When he was serving in the Potiphar's household, his wife laid her eyes on him. போத்திபாருடைய வீட்டிலே அவன் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது போத்திபாரின் மனைவி அவன் மேல் கண் போட்டாள். And she wanted him to commit sin with her. அவளோடு பாவம் செய்ய விரும்பினாள். Genesis 39:9. ஆதியாகமம் 39:9. Joseph says this. யோசேப்பு இதை சொல்லுகிறார். There is none greater in this house than I, neither hath your husband kept back anything from me but thee, because thou art his wife. How then can I do this great wickedness and sin against God? இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். And the Bible says he fled, he ran away from that place. வேதம் சொல்லுகிறது அவன் அந்த இடத்தை விட்டு ஓடினான். What integrity! எப்பேற்பட்ட உத்தமம். And fourth, we talk about Job. நான்காவதாக யோபுவை குறித்து பேசுகிறோம். And when Job was attacked by Satan, சாத்தானாலே யோபு தாக்கப்பட்ட போது, and he lost everything, his health he lost, his children he lost, எல்லாவற்றையும் இழந்து போனார். தன்னுடைய ஆரோக்கியத்தை, பிள்ளைகளை எல்லாம் இழந்தார். Job 2:9. யோபு 2:9. Job's wife tells him, dost thou still retain thine integrity? Curse God and die. யோபுவின் மனைவி அவரை பார்த்து சொன்னாள், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். And verse 10 says this. 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Thou speakest as one of the foolish women speaketh. நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். Shall we receive good at the hand of God, and shall we not receive evil? In all this Job did not sin with his lips. தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. Job's wife said two things. யோபுவின் மனைவி 2 காரியங்களை சொன்னார். First she said, you curse God. முதலாவது தேவனை நீ சபி, then you die. பிற்பாடு மரித்து போ. And Job called her a foolish woman. யோபு அவளை மதியினம் உள்ள ஸ்திரீ என்றார். And when Job's friends were accusing him of some sin, பாவம் செய்தார் என்று யோபுவினுடைய நண்பர்கள் அவரை குற்றம் சாட்டிய போது, they were trying to prove to Job again and again that Job has done some secret sin because of which he is undergoing all this persecution. யோபு ஏதோ ஒரு ரகசிய பாவம் செய்து விட்டார், அதில்தான் இந்த மாதிரியான உபத்திரவத்தினூடாக போகிறார் என்று யோபுவின் நண்பர்கள் நிரூபிக்க விரும்பினார்கள். Job refused to accept those their contentions. அவர்களுடைய வாக்குவாதங்களை யோபு ஏற்றுக்கொள்ள மறுத்தார். Job 27:5. யோபு 27:5. God forbid that I should justify you. Till I die, I will not remove my integrity from me. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக, என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். That's why Job is considered one of the greatest heroes in the Bible. ஆகவேதான் யோபு வேதாகமத்திலே மிகப்பெரிய வீரர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். Fifth, I'm going to talk about Hosea. ஐந்தாவது ஓசியாவை குறித்து பேச விரும்புகிறேன். Hosea was told by God to go and get thee a wife of whoredoms and the children of whoredoms. ஓசியா தேவனால் என்ன சொல்லப்பட்டார் என்றால், வேசிகள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயை, சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் சேர்த்துக்கொள் என்று சொல்லப்பட்டார். And so he went and took Gomer to be his wife. ஆகவே அவர் சென்று கோமரை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டார். So Gomer married Hosea and she bore him 3 children. கோமர் ஓசியாவை திருமணம் செய்து 3 பிள்ளைகளை பெற்றாள். And then she went back again to her whoredom. பிற்பாடு அவள் மறுபடியுமாக அவளுடைய அந்த விபச்சாரத்துக்கு சோரமாக போனாள். God tells Hosea again. தேவன் ஓசியாவிடத்தில் மறுபடியும் சொல்லுகிறார். Hosea 3:3. ஓசியா 3:3. Hosea 3:1. Go yet, love a woman beloved of a friend, yet an adulteress, according to the love of the Lord towards the children of Israel, who look to other gods and love flagons of wine. 3:1. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். So
Hosea went back again and searched for his wife and bought his wife for 15 shekels of silver. ஓசியா மறுபடியுமாக சென்று தன் மனைவியை தேடி அவளை 15 சேக்கல் வெள்ளியை கொடுத்து வாங்கினார். Hosea was well within his rights and in his eligibilities that if someone committed fornication, he could divorce his wife. யாராவது விபச்சாரம் செய்தால் அவன் தன் மனைவியை விவாகரத்து செய்யலாம் என்ற அந்த காரியத்திலே ஓசியா தகுதியுள்ளவராகத்தான் இருந்தார். But he did not exercise that right. ஆனால் அந்த உரிமையை அவர் வலியுறுத்தவில்லை. He obeyed God. தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். And he bought her back. அவளை திரும்ப வாங்கினார். So what a great standard. எப்பேற்பட்ட அளவு இது. People are divorcing spouses for flimsy reasons nowadays. மக்கள் இந்த நாட்களிலே ஒரு சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்காக தங்களுடைய மனைவிகளை துணைவர்களை விவாகரத்து செய்கிறார்கள். And the whole world is going in such a way that divorce is not something uncommon or abnormal, it is almost normal. விவாகரத்து என்பது இந்த நாட்களிலே சாதாரண ஒன்றாக போய்விட்டது. அது ஒரு அசாதாரணமானதாக பொது இல்லாததாக இந்த நாட்களில் கருதப்படவில்லை. And if we go into the reasons why people are divorcing, you will find ridiculous reasons. ஏன் மக்கள் இந்த விவாகரத்து செய்கிறார்கள் என்று அந்த காரணத்திற்குள்ளாக நீங்கள் போனால் இவைகளெல்லாம் கேலி கூத்தான காரணங்களாக இருக்கும். So what is the standard, biblical standard? வேதாகமத்தின் அளவுகள் என்ன? Hosea, even though he knew that he could divorce his wife for fornication, still did not exercise that. வேசித்தனத்தின் நிமித்தமாக தன்னுடைய மனைவியை விபச்சாரம் செய்யலாம் என்பது ஓசியா அறிந்திருந்த போதிலும் அவர் அதை கையாளவில்லை. And next example of integrity we will find in David. தாவீதிலே உத்தமத்திற்கான அடுத்த உதாரணத்தை நாம் பார்க்கலாம். It's a little ironic. அது கொஞ்சம் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது. Because just now a few minutes ago we talked about David's sin and how he tried to kill Uriah. கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக நாம் தாவீதை குறித்து பார்த்தோம், எப்படி உரியாவை கொல்ல முயற்சித்தார் என்று. But then David repented. ஆனால் தாவீது மனம் திரும்பினார். He was not, when prophet Nathan told him that you have sinned, he really broke his heart and he repented. தீர்க்கதரிசியாகிய நாத்தான் இவரை பார்த்து நீ பாவம் செய்தாய் என்று சொன்ன பொழுது உண்மையாகவே இருதயத்தில் நொறுக்கப்பட்டவராக மனம் திரும்பினார். And this event is recorded in 2 Samuel 23rd chapter and 1 Chronicles 11th chapter. இந்த காரியமானது 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலும் 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரத்திலும் குறிக்கப்பட்டிருக்கிறது. 1 Chronicles 11:15. 1 நாளாகமம் 11:15. When he was fighting the Philistines in the valley of Rephaim, அவன் பெலிஸ்தியரை ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே அவரோடு சண்டையிட்டு கொண்டிருந்த போது David became very thirsty and he said, oh that somebody will give me a drink of water from Bethlehem, from the wells of Bethlehem. தாவீது மிகவும் தாகம் கொண்டார், எனக்கு பெத்லகேமினுடைய அந்த கிணற்றிலிருந்து யாராவது தண்ணீர் கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்றார். Hearing the king say this, 3 of his mighty men, they went forth into the Philistines, they went into Bethlehem and brought him water. அவர் ராஜா சொன்னதை கேட்டு 3 பேர் பெலிஸ்தரின் பாளையத்திற்கு துணிந்து புகுந்து போய் அங்கே இருந்து அவருக்கு தண்ணீரை கொண்டு வந்தார்கள். Those 3 were not ordinary men, they were great men of valor as recorded in the Bible. அவர்கள் சாதாரணமான மனிதர்கள் அல்ல, அவர்கள் பராக்கிரமசாலிகள் என்று வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. They put their lives in danger and went into the Philistine camp just to get some water from Bethlehem. அவர்கள் தங்களுடைய ஜீவனையே பணயம் வைத்து பெத்லகேமிலிருந்து கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரும்படியாக பெலிஸ்தருடைய பாளையத்திற்குள் துணிந்து போனார்கள். And when David knew this, when they came and gave it to David, and when David knew this, he said, I am refusing to drink this water. இதை அவர்கள் கொண்டு வந்து தாவீதுக்கு கொடுத்த பொழுது தாவீது இதை அறிந்து அவர் சொன்னார், நான் இந்த தண்ணீரை குடிக்க மாட்டேன். He said, how can I drink this? It is almost like I am drinking the blood of these 3 people. இதை நான் எப்படி பருகுவது? இது இந்த 3 பேருடைய இரத்தத்தை போன்றது என்றார். And instead the Bible says he poured it out on the ground to the Lord. வேதம் சொல்லுகிறது அவர் அதை ஆண்டவருக்கென்று தரையிலே ஊற்றினார். So he said, how can I take something
which is at the cost, at the danger of 3 of my mighty men of valor, at the cost of their lives, they have done this. அவர் சொன்னார், என்னுடைய 3 பராக்கிரமசாலிகள் தங்களுடைய ஜீவனை பணயம் வைத்து அந்த கிரயத்தை வைத்து இதை செய்தார்கள் என்றார். I cannot enjoy this sacrifice. இந்த தியாகத்தை நான் அனுபவிக்க முடியாது. Only God can enjoy this sacrifice. Only He is fit enough to enjoy this sacrifice. தேவன் மாத்திரமே இந்த பலியை அவர் அனுபவிக்க முடியும். அவரே அதற்கு பொருத்தமானவர். So he poured it out to the Lord. ஆகவே அதை ஆண்டவருக்கென்று ஊற்றினார். A drink offering is an act of worship. இந்த பான பலி என்பது ஆராதனையின் ஒரு காரியம். And where the wine was poured out onto the altar along with other sacrifices. அங்கே மற்ற பலிகளோடு சேர்த்து திராட்சரசமும் பலிபீடத்தில் ஊற்றப்படும். David forgot his thirst. தாவீது தன்னுடைய தாகத்தை மறந்து போனார். And he set an example. அவர் ஒரு உதாரணமானார். And next we see about Abigail. அடுத்ததாக அபிகாயிலை குறித்து பார்க்கிறோம். 1 Samuel 25th chapter. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம். And this is about Abigail, who is the wife of Nabal. இது நாபாலின் மனைவியாக இருந்த அபிகாயிலை குறித்தது. And David was trying to go and talk to Nabal. தாவீது நாபாலிடத்தில் சென்று பேசும்படி முயற்சித்தார். He sent his people to Nabal. தன் ஜனங்களை நாபாலிடத்தில் அனுப்பினார். Give us some kind of sharers. எங்களுக்கு கொஞ்சம் அந்த வெள்ளாட்டிலே கொஞ்சம் கொடும் என்று சொன்னார். 1 Samuel 25:5. 1 சாமுவேல் 25:5. 25:7. 25:7. And now I have heard that thou hast sharers. Now the shepherds which were with us, we heard them not. Neither was there aught missing unto them all the while they were in Canaan. So let our young men find favor in thy sight, for we come in a good day. Give, I pray thee, whatsoever cometh to thy hand, unto thy hands, unto thy servants, and to thy son David. 7 and 8. 7-8. இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளிலே வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். And Nabal was very angry. நாபால் மிகவும் கோபமடைந்தான். Who is this David? இந்த தாவீது யார்? Why should I go and ask my servants to go and help them? என்னுடைய வேலைக்காரர்களை சென்று அவனுக்கு நான் ஏன் உதவி செய்ய சொல்ல வேண்டும்? Why should I give him bread and water? அவனுக்கு ஏன் நான் அப்பத்தை தண்ணீர் தர வேண்டும்? And I do not know them. நான் அவனை அறியேன். When David heard this, he was very angry. தாவீது இதை கேட்டபொழுது கோபமடைந்தார். He told his people, get ready, we'll go and fight this fellow. தன் ஜனங்களிடத்தில் சொன்னார், நாம் போய் இவனிடத்தில் சண்டையிடுவோம், ஆயத்தமாகுங்கள். When Abigail heard this, அபிகாயில் இதை கேட்டபோது she immediately rose. உடனடியாக அவள் எழுந்து Verse 18 and 19. 18-19. And 19 it says, and he said to her servants, go on before me, behold, I come after you. But she told not her husband Nabal. 19ஆம் வசனம், தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினால் தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. She did not tell her husband. தன் கணவனிடத்தில் அதை சொல்லவில்லை. Because wives were supposed to be under the command and control of the husbands. மனைவிகள் தங்களுடைய கணவர்களுடைய கட்டளை கட்டுப்பாட்டின் கீழாக இருக்க வேண்டும். But this time what Abigail did, she said, no, I will not tell my husband, because if I tell him, he is going to spoil the whole thing. ஆனால் இந்த நேரமோ அபிகாயில், நான் இதை என் கணவனிடத்தில் சொல்லப் போவதில்லை, சொன்னால் அவன் எல்லாவற்றையும் கெடுத்து போடுவான் என்று சொன்னாள். If she had gone and told David that I am taking some raisins and bread and water for David's servants, what would Nabal done? தாவீதுடைய வேலைக்காரர்களுக்கு கொஞ்சம் அப்பமும் நான் திராட்சை ரசத்தையும் கொண்டு போகிறேன் என்று அவள் போய் நாபாலிடத்தில் சொன்னால் என்ன செய்திருப்பான்? He could have told, I'm fighting them and I'm going to give food and raisins to those people. அவன் சொல்லி அவர்களை விரட்டி எடுத்தோ, நீ அவருக்கும் தண்ணீரை கொடுக்கோ. See, the Bible scores very high. வேத விவாகத்தை மிகவும் அளவிலே that there is a very high involved. இதிலே உன்னதமான ஏதோ இருக்கிற husband. அமைதியாக இருந்தால் கணவனிடத்தில் சொல்லவில்லை. She managed that crisis. அந்த இக்கட்டான நிலைமை அவளை சமாளித்தாள். Otherwise David could have come with his entire army and destroy the entire family and the kingdom. இல்லை என்றால் தாவீது தன்னுடைய முழு சேனையோடும் வந்து முழு குடும்பத்தையும் ராஜ்யத்தையும் அழித்திருப்பான்.
So Abigail displayed extraordinary integrity in not telling her husband. ஆகவே தன்னுடைய கணவனுக்கு சொல்லாத காரியத்திலே அபிகாயில் அசாதாரணமான உத்தமத்தை வெளிப்படுத்தினாள். And later on she became David's wife. பிற்பாடு தாவீதின் மனைவியானாள். And she bore him a son. அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். 8, I'm going to talk about Joseph of Arimathea. எட்டாவது அரிமத்தேயு ஊரைச் சேர்ந்த யோசேப்பை குறித்து பேசப் போகிறேன். This is there in Luke 23rd chapter. லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே இந்த காரியம் இருக்கிறது. See, the entire city had witnessed the crucifixion of Jesus Christ. முழு பட்டணமும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்தது. The whole crowd was saying, crucify him, crucify him. அந்த முழு கூட்டமும் அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லிற்று. And they crucified Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். After his death, Joseph of Arimathea, he went and asked Pilate, give me Jesus' body. அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு அரிமத்தேயு ஊரைச் சேர்ந்த யோசேப்பு பிலாத்துவினிடத்தில் சென்று இயேசுவின் சரீரத்தை எனக்கு தாருங்கள் என்றார். What great guts he has. அவருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தது. Luke 23:49. லூக்கா 23:49. And all his acquaintance and the women that followed him from Galilee stood afar off, beholding these things. அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். They were all standing afar and watching Jesus' death and watching what is going to happen. அவர்கள் தூரத்திலிருந்து இயேசுவின் மரணத்தை பார்த்தார்கள், என்ன நடக்கப் போகிறது என்று கவனித்து வந்தார்கள். At this time Joseph of Arimathea goes to Pilate and says, give me Jesus' body. அந்த நேரத்திலே அரிமத்தேயு ஊரைச் சேர்ந்த யோசேப்பு பிலாத்துவினிடத்தில் சென்று இயேசுவின் சரீரத்தை எனக்கு தாருங்கள் என்று கேட்டார். He did not care about losing his business or his position in society. தன்னுடைய தொழிலையோ சமுதாயத்தில் தன்னுடைய அந்தஸ்தையோ இழப்பதை குறித்து கவலைப்படவில்லை. Pilate could have turned back and said, oh, you are a traitor, you should also be killed. பிலாத்து சொல்லியிருக்க கூடும், நீ கூட ஒரு துரோகி தான், நீயும் கொல்லப்பட வேண்டும் என்று. So even the disciples were not with Jesus. சீஷர்கள் கூட இயேசுவோடு இல்லை. But this man went and asked for Jesus' body. ஆனால் இந்த மனிதனோ சென்று இயேசுவின் சரீரத்தை கேட்டான். And not only that, he got Jesus' body and put Jesus in his own grave. அது மாத்திரமல்ல, அவன் இயேசுவின் சரீரத்தை வாங்கி தன்னுடைய சொந்த கல்லறையிலே அதை வைத்தான். In those days people used to buy tombs where they would be buried and also their children would be buried, and that was some kind of a family heritage. அந்த நாட்களிலே மக்கள் தாங்கள் அடக்கம் பண்ணும்படியாக, தங்கள் பிள்ளைகள் அடக்கம் பண்ணும்படியாக தங்களுடைய குடும்பத்தின் சுதந்திரமாக நிலத்தை வாங்குவார்கள். You will read in the Bible many times that he was buried with his fathers, he was buried with his parents. வேதத்திலே நீங்கள் அநேக நேரம் படிக்கலாம், அவன் தன்னுடைய பிதாக்களோடு அடக்கம் பண்ணப்பட்டான், தன்னுடைய பெற்றோரோடு அடக்கம் பண்ணப்பட்டான் என்று. So in that situation Joseph displayed this extraordinary integrity and went and asked Pilate, not caring for what would happen to him. இந்த சூழ்நிலையிலே யோசேப்பு தன்னுடைய அசாதாரணமான உத்தமத்தை வெளிப்படுத்தினான். பிலாத்துவினிடத்திலே சென்று இயேசுவின் சரீரத்தை கேட்டான். என்ன நடக்கும் என்பதை குறித்து அவன் கவலை கொள்ளவில்லை. And the tomb till today is open and it has not been filled with either Joseph or his children. It is still Jesus' tomb which is open. இன்றைக்கும் கூட அந்த கல்லறை திறந்ததாகவே இருக்கிறது. அது யோசேப்பினுடைய சரீரமோ யோசேப்பின் பிள்ளைகளின் சரீரமோ அங்கே வைத்து அடக்கம் பண்ணப்படவில்லை. That is an extraordinary show of integrity. அது அசாதாரணமான உத்தமத்தின் வெளிப்பாடு. 9th we read about Ruth. ஒன்பதாவது நாம் ரூத்தை குறித்து பார்க்கிறோம். Ruth 1:16. ரூத்து 1:16. When the mother-in-law says, you go back to your people just like your sister-in-law did, what did Ruth say? மாமியார் உன்னுடைய ஜனத்தோடு போ, உன்னுடைய சகோதரியை போல நீயும் செய் என்று சொன்ன பொழுது ரூத் என்ன சொன்னாள்? Ruth says 5 things. ரூத் 5 காரியங்களை சொன்னாள். Where you go, I will go. நீ போகும் இடத்திற்கு நான் போவேன். Where you stay, I will stay. நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். Your people are my people. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். Your God is my God. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். Where you die, there I will die and there I will be buried. நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். What integrity is that? இது எப்பேற்பட்ட உத்தமம் இது? Can we see some of this in today's world? இப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்கள் உலகத்தில் பார்க்க முடியுமா? And lastly we read about Jephthah and his daughter. கடைசியாக யெப்தா அவருடைய மகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். Jephthah made this vow before God. யெப்தா தேவனுக்கு முன்பாக இந்த பொருத்தனை பண்ணினார். Judges 11:30 and 31. நியாயாதிபதிகள் 11:30-31. And Jephthah vowed a vow unto the Lord and said, if thou shalt without fail deliver the children of Ammon into my hands,
then it shall be that whatsoever cometh forth of the doors of my house to meet me, when I return in peace from the children of Ammon, they surely be the Lord's, and I will offer it up for a burnt offering. அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால், நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். And this daughter was Jephthah's only child. Besides this daughter, he neither had a son or another daughter. இந்த மகள் எப்தாவிற்கு ஒரே மகள், இதை தவிர அவனுக்கு வேறு மகனோ மகளோ இல்லை. Here we see both Jephthah and his daughter fulfilling the vow which Jephthah made to God. இங்கே நாம் பார்க்கிறோம் எப்தாவும் அவனுடைய மகளும் எப்தா தேவனுக்கு செய்த பொருத்தனை நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். Today's daughters இந்த நாட்களில் பிள்ளைகள் மகள்கள் could have blasted their father. பெற்றோர்களை அப்படியே கோபத்திலே எதிர்த்திருக்கலாம். Who asked you to go and commit my life to God without you even asking me? என்னை கேட்காமல் என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்படி உம்மிடத்தில் யார் சொன்னது? Who has given you authority to take my life? என் வாழ்க்கையை குறித்து கொடுக்கும்படி அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது? Why should I lose my life because of your foolishness? உன்னுடைய மதியீனத்தினாலே என் வாழ்நாளை நான் ஏன் வீணாக்க வேண்டும்? And today's worldly integrity would have said, yes, what the daughter is saying is correct only. இன்றைக்கு உலக பிரகாரமான உத்தமம் என்ன சொல்லி இருக்கும்? ஆம், மகள் சொல்வது சரிதான். But then what she said? ஆனால் அவள் என்ன சொன்னாள்? Judges 11:36. நியாயாதிபதிகள் 11:36. My father, if thou hast opened thy mouth unto the Lord, do to me according to that which hath proceeded out of thy mouth. என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, கர்த்தர் உமக்கு கட்டளை உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். So both Jephthah and the daughter fulfilled. எப்தாவும் மகளும் நிறைவேற்றினார்கள். And Ecclesiastes 5:4 and 5 says this. பிரசங்கி 5:4-5 இப்படியாக சொல்லுகிறது. When thou vowest a vow unto God, defer not to pay it, for he hath no pleasure in fools. Pay that which thou hast vowed. Better is it that thou should not vow than thou shouldest vow and not pay. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். So we saw 10 people in the Bible who displayed extraordinary standards of integrity under very, very difficult circumstances. உத்தமத்தின் அசாதாரணமான அளவுகளை கஷ்டமான சூழ்நிலையில் வெளிப்படுத்திய 10 உதாரணங்களை நாம் வேதாகமத்தில் பார்த்தோம். But our ultimate example and standard is our Lord Jesus Christ. ஆனால் நம்முடைய உச்சமான அளவும் உதாரணமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Matthew 26:53. மத்தேயு 26:53. When Jesus was arrested by the Romans, ரோமர்களாலே இயேசு கைது செய்யப்பட்ட போது he said, thinkest thou that I cannot now pray to my Father, and he shall presently give me more than 12 legions of angels? அவர் சொன்னார், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? But then how shall the scriptures be fulfilled? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? He had the power. Jesus had the power to summon angels to get out of that situation. அந்த சூழ்நிலை விட்டு வெளி வருவதற்கு தேவதூதர்களை கொண்டு வரும்படியான வல்லமை இயேசுவுக்கு இருந்தது. He declined to use that power. அந்த வல்லமையை பயன்படுத்த மறுத்தார். Jesus held his peace. இயேசு சம அமைதியாக For இருந்தார். what purpose? எதற்காக? He says the scripture shall be fulfilled. அவர் சொல்கிறார், வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும். What scriptures? என்ன வேத வாக்கியம்? Isaiah 53, which was written about 700 years ago. 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஏசாயா 53 அதிகாரம். So he had the power and he did not use it. அவருக்கு வல்லமை இருந்தது, பயன்படுத்தவில்லை. What is that? What does that say to us about integrity? உத்தமத்தை குறித்து அது நமக்கு என்ன சொல்லுகிறது? See, Martin Luther, we should all be reading about Martin Luther little more than what we are doing now. மார்ட்டின் லூத்தரை குறித்து நாம் இப்பொழுது அறிந்திருப்பதை காட்டிலும் இன்னும் அதிகமாக நாம் படிக்க வேண்டும். Because if that man hadn't protested, அந்த மனிதன் புரட்சி செய்யவில்லை என்றால், because of which we are all called Protestants, அதன் நிமித்தமாக நாம் எல்லாரும் புராட்டஸ்டன்ட் அழைக்கப்படுகிறோம். we would be possibly still worshipping Mary and the saints which they worship. நாம் ஒருவேளை இன்னும் அவர்கள் ஆராதித்து வந்த மரியாளையோ பரிசுத்தவான்களையோ நாம் ஆராதித்திருப்போம். At 500 years earlier, he had the guts to stand up against the Pope.
500 ஆண்டுகளுக்கு முன்பாக போப்புக்கு எதிராக நிற்கும்படியான தைரியம் அவருக்கு இருந்தது. And Pope represented the entire church. முழு சபையும் போப் அதற்கு பிரதிநிதியாக இருந்தார். And he is talking about integrity. உத்தமத்தை குறித்து அவர் பேசுகிறார். And he says integrity is the complete captivity to the word of God. உத்தமம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதுமாக நம்மை சிறைப்பிடிப்பது. My conscience is captive to the word of God. என்னுடைய மனசாட்சி தேவனுடைய வார்த்தைக்கு சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. And that is what he told the Pope and all the people. I have the word of God, I will obey God, I will not obey the Pope. அதைத்தான் போப்பிடத்திலும் மற்ற எல்லா இடத்திலும் சொன்னார். எனக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, நான் தேவனுக்கு கீழ்ப்படிவேன், போப்புக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்றார். I cannot and I will not recant anything. என்னால் அதை முடியாது, நான் எதை மாற்ற மாட்டேன் என்றார். The Pope wanted him to recant whatever Martin Luther had written. மார்ட்டின் லூத்தர் எழுதியதெல்லாம் மாற்றும்படியாக போப் விரும்பினார். But he did not. ஆனால் அவர் செய்யவில்லை. And then he says integrity and honest confession of sin. அவர் சொல்லுகிறார் உத்தமமும் பாவத்தை நேர்மையாக அறிக்கையிடுவதும். He very strongly rejected the idea that there could be people who totally do not sin at all. மக்கள் முழுவதுமாக பாவமே செய்ய மாட்டார்கள் என்ற காரியத்திற்கு அவர் முற்றிலும் எதிராக இருந்தார். He was famous for this particular term which says a person is simultaneously a saint and a sinner. ஒரு நபர் ஒரு பக்கம் பாவியாக ஒரு பக்கம் பரிசுத்தவானாக இருப்பான் என்று சொன்ன அந்த பிரபலமான வார்த்தையை சொன்னவர் அவர். And he says true integrity is found. அவர் சொல்லுகிறார் உண்மையான உத்தமம் எங்கே காணப்படும் என்றால் in daily repentance. அனுதினமும் மனம் திரும்புதலில், rather than hiding. மறைப்பதற்கு பதிலாக. See dear brothers and sisters, we wake up in the morning and then we go and take a bath. அன்பான சகோதர சகோதரிகளே, காலையிலே எழுந்து நாம் போய் குளிக்கிறோம். When we come back from office or the factories or workplaces, we again have a bath. நாம் அலுவலகத்திலிருந்து வேலை ஸ்தலத்திலிருந்து வரும்பொழுது மறுபடியும் திரும்பி வந்து ஸ்நானம் எடுக்கிறோம். When we go to the gym or when we go to the swimming pool or we do some walking or physical exercise, we come back and take a bath. நாம் ஜிம்முக்கோ ஸ்விம்மிங் பூலுக்கோ நடந்து ஏதோ ஒரு பயிற்சி எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது வந்து மறுபடியும் குளிக்கிறோம். If we go out of the house for something and come back, we again wash. வீட்டை விட்டு எதற்காவது வெளியே போய் திரும்பி வந்தால் மறுபடியும் ஸ்நானம் செய்கிறோம். If we are so particular about cleaning our bodies, நம்முடைய சரீரத்தை சுத்தம் செய்வதிலே மிகவும் குறிப்பாக இருக்கிறோம். how much more should we be particular about cleaning our hearts and our souls? அப்படியானால் நம்முடைய இருதயத்தையும் ஆத்துமாவையும் சுத்தம் பண்ணுவதிலே எவ்வளவு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Repentance and confession of sin is the soap and water with which we should clean our hearts and souls every day. மனம் திரும்புதலும் பாவ அறிக்கையும் நாம் நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட வேண்டிய சோப்பாக தண்ணீராக இருக்கிறது. That's what Martin Luther says, daily repentance. அதைத்தான் மார்ட்டின் லூத்தர் அனுதினம் மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறார். Confession of faith or saying a general confession of faith once in a week as it is done in denominational churches is not enough. சில சபைகளில் செய்யப்படுவது போல வாரத்துக்கு ஒரு முறை பாவத்தை அறிக்கையிடுவதெல்லாம் போதாது. And Spurgeon talks about spiritual integrity. ஆவிக்குரிய உத்தமத்தை குறித்து ஸ்பர்ஜன் பேசுகிறார். He says spiritual integrity is built by what you do in private and nobody is watching you. ஆவிக்குரிய உத்தமமானது உங்களை யாரும் பார்க்காத பொழுது தனிமையில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை சார்ந்தது. And then he says integrity it takes a lifetime to build but can be lost in a moment. ஆனால் உத்தமத்தை நாம் கட்டுவதற்கு ஒரு வாழ்நாள் ஆகும், ஆனால் ஒரு க்ஷணப்பொழுதிலே அதை இழந்து போகக்கூடும். And Matthew 5:41-42, மத்தேயு 5:41-42, whosoever shall compel thee to go a mile, go with him twain. Give to him that asketh thee, and from him that would borrow of thee turn not thou away. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதே. See, spiritual integrity, it remains fixed and is based on the word of God. ஆவிக்குரிய உத்தமம் ஒரு ஸ்திரமானதாக தேவனுடைய வார்த்தை சார்ந்ததாக இருக்கிறது. And the secular integrity, the worldly integrity is horizontal in nature. உலக பிரகாரமான உத்தமமோ அப்படியே ஒரு சாய்ந்து கொண்டே போவது போல இருக்கும். Horizontal. ஒரு மட்டத்திலே இருக்கும். And
the audience is the other people, the people around us. அது கேட்கக்கூடியவர்களோ நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள். To maintain a good reputation, to remain from public scandal, we do a lot of things. அந்த மக்களிடத்திலிருந்து பல காரியங்களிலே மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அநேக காரியங்களை செய்கிறோம். Whereas spiritual integrity is vertical. ஆனால் ஆவிக்குரிய உத்தமமும் மேல் நோக்கி It செல்லக்கூடியது. is all focused on what God is seeing us. எல்லாமே தேவன் நம்மை என்ன பார்க்கிறார் அதில் சார்ந்தது. Whether we are doing what God pleases us. தேவன் What God says is pleases him. Whether we are doing what God says is pleasing him. தேவன் சொல்லுகிறது நமக்கு பிரியமாக இருக்கிறதா அதை செய்கிறோமா என்பதை சார்ந்தது. What is the status of our own integrity? நம்முடைய சொந்த உத்தமத்தினுடைய நிலை என்ன? We need to go and we need to understand the principles which all these 10 people showed. இந்த 10 பேரும் காட்டிய அந்த கொள்கைகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். They all these 10 had a common thread. இவர்கள் எல்லாருமே ஒரு பொதுவான ஒரு காரியத்தை கொண்டிருந்தார்கள். They obeyed God's commandments. தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்தார்கள். They obeyed God's word. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். Not under normal circumstances. சாதாரணமான சூழ்நிலையில் அல்ல. But under very dangerous adverse circumstances. அபாயகரமான கஷ்டமான சூழ்நிலைகளில். So that is the standard which we should try to live our lives. அந்த அளவில் தான் நம் ஜீவியத்தை நாம் ஜீவிக்க முயற்சிக்க வேண்டும். Let us examine ourselves and pray to God to increase our spiritual integrity. நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய உத்தமத்தை அதிகரிக்கும்படியாக தேவனிடத்தில் ஜெபிப்போம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you and bless you for this word. பரமபிதாவே, இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you for the Bible which you have given to us. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேதாகமத்திற்காக நன்றி. Lord, how nicely it is giving us examples of spiritual integrity. ஆண்டவரே, ஆவிக்குரிய உத்தமத்தை குறித்து நேர்த்தியான உதாரணங்கள் அது கொடுக்கிறது. Lord, without the Bible, without the word of God, what would we do? ஆனால் ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தை இல்லாமல், வேதாகமம் இல்லாமல் நாங்கள் என்ன செய்வோம்? But now having this, help us to understand, read and understand this. இதை நாங்கள் கொண்டிருக்கும் பொழுது இதை படித்து விளங்கிக் கொள்ள உதவி செய்யும். And help us to apply the principles of spiritual integrity in our lives. ஆவிக்குரிய உத்தமத்தின் கொள்கைகளை எங்கள் ஜீவியத்திலே அபியாசப்படுத்த உதவி செய்யும். I ask this in the mighty name of our Lord and Savior Jesus Christ. Amen. இதை எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் நான் கேட்கிறேன். ஆமென். கடைசி அவரும் எழுதுந்து 10ஆம் பக்கத்தில் 18வது பாடலை பாடுவோம். கிரேட் இஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ், நீர் உண்மையுள்ளவர் என் அன்பின் தேவா. 10ஆம் பக்கத்தில் 18வது பாடல். Sa
Let's receive the benediction. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, the fellowship, communion, and power of the Holy Spirit rest and abide with each and every one of us, now and always, and help us to raise our levels of spiritual integrity. In the mighty name of our Lord and Savior Jesus Christ, I pray. Amen.